ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற இந்த ஒயிட் கலர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், செய்கிறதும் செம்ம ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வைங்க. இப்போது இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா பீட் பண்ணி வைங்க. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். நல்லா பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி பொலன்னு வடித்து எடுத்துக்கோங்க. இது ஆறட்டும். நான் இந்த காய்கறியெல்லாம் போட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே கலக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கலங்க. அப்போ தான் முட்டை நல்லா நீளமாக வரும். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம 10 நிமிஷமாக மேரினேட் பண்ண சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும். இப்போது இதோடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை துருகி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இதோடவே நீளமாக கட் பண்ண அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்க வேணாம், ஜஸ்ட் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது இதோடவே நான் முட்டைக்கோஸ் சேர்த்து அதையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கிறேன். ரொம்ப வதங்க வேண்டாம். இதுவும் இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட், பீன்ஸ், கொடமிளகா, மஞ்சள் கலர், பச்சை கலர் 2 கலரையும் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். காய் சேர்க்குறப்போ நல்லா பொடியாக சேர்த்து சேருங்க. இதோடவே ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேருங்க, ஏன்னா சிக்கன்லேயும் முட்டையிலையும் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இது காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. காய் ரொம்ப வதங்கக்கூடாது, அதே மாதிரி பச்சை வாசனையும் அடிக்கக்கூடாது. இப்போது இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் வடித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்ச முட்டையே இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சாதத்தை எல்லாத்தையும் நல்லா மேலே கொண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது எக்ஸாக்டாக அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.